இலங்கை வடக்கு மாகாண பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திய பின்னர் மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுக்குள் மீள் குடியேற்றத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என எவரும் இலங்கைக்குள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும் இலங்கை வடக்கு மாகாண பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். துரித அபிவிருத்திக்கான பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு வடக்கு மாகாணத்தின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்தார். இதனிடையே யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. மேலும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மீதான வருகையை எதிர்த்து நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம். ஆனால் இந்த ஜனநாயக போராட்டத்தின் மீது, அகிம்சை போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையால் எதேச்சதிகாரமும் வன்முறையும் திட்டமிட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை, சர்வதேச விசாரணை நடக்கின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயாது. நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்போம். நல்லிணக்கம் என்கின்ற பேரிலே ஆடுகின்ற நாடகம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எந்தவித ஒரு நன்மையையும் செய்யாது. எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கட்டும், உடனடி பிரச்சனையாக இருக்கட்டும், எதற்கும் எல்லளவும் ஒரு தீர்வை கொடுக்காது இருக்கக்கூடிய ரணில் ராஜபக்ஷ அரசு, ஸ்ரீலங்கா அரசு இன்று இங்கே வந்து நாடகம் ஆடுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.